இது வெனஸ்டே. ஒரு வாரமாகவே பஞ்சாபில் காலையிலேயே கொஞ்சம் மழை இல்லை காற்று கொஞ்சம் கிளவுடியாக இப்படித்தான் ஒரு வாரமாக கிளைமேட் வந்து போயிட்டுருக்கு. காலையிலே வந்து கோன் கட்டீரா சர்பத் வந்து போட்டு குடிச்சிருந்தோம். இது பெண்களுக்கு வந்து காலையில் டெய்லியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்னிங், இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா சொல்யூஷனாக இருக்கும். காலையில் அந்த ஜூஸ் போட்டு குடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி ராஜஸ்தானி பேசன் பாலக் வந்து தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு சைடிஸாக வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். டியூஸ்டே சிந்தூர் ஆப்ரேஷன் வந்து நியூஸில் வந்து பார்த்துருந்தேன். அதை பார்க்கும்போதே ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இதே ஏப்ரல் 22 அன்னைக்கு இந்திய ராணுவம் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு சொல்யூஷனாக நேற்று நடந்தது எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா 9th 8th புக்கில் ஹிஸ்ட்ரி புக்கில் தான் வந்து படிச்சிருக்கிறேன். ஒரு போர் நடக்கும், ஒரு 2 நாட்டுக்கு இடையில் போர் நடக்குதுன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், போர் நடக்கும்போது என்ன நடக்கும், போர் நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி புக்கில் தான் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ உண்மையாக ஒரு ரியல் லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய குடும்பத்தையும் மறந்து நாட்டுக்காக தாய் மண்ணுக்காக நிற்கிற ஒவ்வொரு வீரருக்கும் இந்த டைமில் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். சூப்பராக லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங்மாக கொஞ்சம் லெஸ்ஸி போட்டு குடிச்சிருந்தோம்.